கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படேன்? நான் யாருக்கு பயப்படணும்? எந்த சத்துருவுக்கு நான் பயப்படணும்? எந்த பொல்லாங்குக்கு நான் பயப்படணும்? எந்த தீங்குக்கு நான் பயப்படணும்? எந்த வியாதிக்கு நான் பயப்படணும்? எந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துக்கு நான் பயப்படணும்? ஏன் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என் வெளிச்சமுமாய் இருக்கிறார். அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவராய் இருக்கிறார். அவரே என்னை ரட்சிக்கிற இயேசு உங்களுக்குள்ள காணப்படுவார். பிரியமான தேவச்சனமே, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் யாருக்கு பயப்படேன்? ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துக்கே நான் பயப்படேன். அவரே என் பலனும் என் கேடகமுமானவராய் எனக்குள்ள காணப்படுகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். அதற்காக உம்மை நான் நன்றி சொல்லுவேன். என்னை மீட்கிற தேவன் நீங்க மாத்திரமே ராஜா என்று தன் உள்ளத்துல ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க இருளிலிருந்து இருந்து வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அநேக கசப்புல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாருங்க. மாறாவின் தண்ணீர் எப்படி மதுரமாய் மாற்றினார், அதே போல வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் இனிமையாய் மாற்ற இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்குள்ள காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் விலையேற பெற்றதாய் காணப்படும். பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். என்ன கேட்டோம்? இயேசப்பா, என் வெளிச்சம் நீங்க தான்பா, என் நம்பிக்கை நீங்க தான்பா, என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் என்று அதை நான் கேட்டேன், அதை நான் விசுவாசிப்பேன், அதிலேயே நான் நாடுவேன் என்று பக்தன் தாவீது சொல்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கசப்புகள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் நம்ம எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். எதை கேட்டேன்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எனக்கு மெய்யான தேவன், என்னை மீட்கிற தேவன் நீங்க மாத்திரமே ஆண்டவரே, அதை நான் விசுவாசிப்பேன், அதை நான் விசுவாசிப்பேன் என்று தனக்குள்ள ஆழத்துல கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்துல பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். பாத்தீங்களா? கர்த்தரிடத்துல நான் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஆனா கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுறேன். பாருங்க, கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யுங்க. அப்ப ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தாவே எனக்கு இரக்கம் செய்யுங்க, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க, கர்த்தாவே என் பாரத்தை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, ஒன்றே நான் கேட்டேன், ஒன்றே நான் கேட்டேன், உங்க சத்தியத்திலே நான் நிலைத்திருப்பேன், உங்க சத்தியத்தையே நான் நாடுவேன், விசுவாசத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள நீங்க காணப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்க, ஒன்றே நான் கேட்டேன், கர்த்தாவே என் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு உத்தரவு அருளச் செய்யுங்க. நீங்க கேளுங்க, இயேசப்பா எனக்கு உத்தரவு அருளச் செய்யுங்கப்பா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், உம்மை நம்பி நான் கூப்பிடுறேன், உங்களையே விசுவாசத்தோட கூப்பிடுறாப்பா, என் சத்தத்தை குறிங்க என்ன பண்ணுங்க? அருளச் செய்யுங்க, பதில் செய்யுங்க.